ஓகே. ஸோ நம்ம வந்து இங்க ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றோம் அந்த வேல்யூ செட்ஸ். ப்ராம்ப்ட்னு பாத்தீங்கன்னா ப்ராம்ப்ட் ஷார்ட் ப்ராம்ப்ட் பாத்தீங்கன்னா அங்க எப்படி வந்து டிஸ்பிளேல விசிபிள் ஆகணும் அப்படிங்கறத இங்க கொடுத்துருக்காங்க. ப்ராம்ப்ட் ஷார்ட் ப்ராம்ப்ட் நம்மளா அதுவே நம்ம கொடுத்துக்கலாம் கம்பெனி டிஸ்பிளே ஒர்த்து வந்து நம்ம அங்க 2 கொடுத்துருந்தோமே கம்பெனிக்கு. ஸோ இங்கேயும் நம்ம 2 கொடுக்கணும். காலம் காலம் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா செக்மெண்ட் 1. ஏன்னா நம்ம சீக்வன்ஸ் 1 கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நம்ம வந்து செக்மெண்ட்ஸ் 1 தான் கொடுக்கணும். ஓகேவா? கம்பெனிக்கு செக்மெண்ட்ஸ் 1 அண்ட் டிஃபால்ட் வேல்யூ செட்ஸ் நம்ம கிரியேட் பண்ண வேல்யூ செட்ஸை நம்ம இங்க ஆட் பண்றோம். இதுக்கு நம்ம கிரியேட் பண்ண வேல்யூ செட்ஸ். ஓகே. ஸோ அங்க பாத்தீங்கன்னா வேல்யூ செட் கோட் கிரியேட் பண்றோம். ஓகே. இங்க பாத்தீங்கன்னா செக்மெண்ட் செக்மெண்ட்னு ஒன்று கொடுத்து கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் கொடுத்து அந்த வேல்யூ செட்ஸை நம்ம இங்க ஆட் பண்றோம். ஓகேவா? இது வந்து இந்த செக்மெண்ட்ஸோட நேம் என்ன அண்ட் சீக்வன்ஸ் எத்தனாவதான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். அப்புறம் வந்து டிஸ்பிளே வர்த்து கொடுக்குறோம். அண்ட் காலம் செக்மெண்ட் இது ஃபர்ஸ்டா வரணுமா செகண்டா வரணுமாங்கிறது திரும்ப நம்ம இங்க மென் பண்றோம். அண்ட் நம்ம கிரியேட் பண்ண வேல்யூ செட் கோடு கம்பெனிக்கு கிரியேட் பண்ணோம். ஸோ நம்ம அதை அட்டாச் பண்ணிட்டோம். இங்க பாத்தீங்கன்னா செக்மெண்ட்ஸ் லேபிள்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து கம்பெனி நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோமா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிரைமரி பேலன்சிங் செக்மெண்ட். ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா லைக் ஆரக்கல் லாங்குவேஜ் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஆரக்கல் லாங்குவேஜ்ல பிரைமரி பேலன்சிங் செக்மெண்ட்னா அது வந்து டிஃபால்ட்டா கம்பெனிங்கிற வேல்யூ கம்பெனி சொல்லி எடுத்துக்கும். ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா இது லேபிள். ஓகே. ஆரக்கல்ல பாத்தீங்கன்னா அதான் இப்போ அந்த லாங்குவேஜ் ஆரக்கல் லாங்குவேஜ்ல வந்து நீங்க பிரைமரி பேலன்ஸ் செக்மெண்ட்னு லேபிள் எங்க ஆட் பண்றீங்களோ ஸோ அது வந்து டிஃபால்ட்டா அது கம்பெனி வேல்யூஸ் சொல்லி அதை எடுத்துக்கும். ஓகே. ஸோ நம்ம இங்க கம்பெனி கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணும் அண்ட் காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணும். ஓகே. டிபார்ட்மெண்ட் காஸ்ட் சென்டர் டிபார்ட்மெண்ட் அண்ட் 7 க்ளோஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா சீக்வன்ஸ் 1. ஓகே. காலம் நேம் ஃபர்ஸ்ட் வந்துருக்கு பாத்தீங்களா. ஸோ அதான் நம்ம இங்க மென்ஷன் பண்றோம். அண்ட் கிரியேட் அனதர் ஒன் ஃபார் அக்கௌண்ட்ஸ். ஓகே. Hello. Good evening. How are you doing? So, yeah, just to ask. So you are not into technical, right? You are purely into project management. Okay. So I am mentioning accounts or time mention You are doing both, and name also yeah conduct here. Okay. I need one. And sequence பாத்தீங்கன்னா செகண்ட் கொடுக்கணும்னு சொல்லி நான் மென்ஷன் பண்றேன். Even me, I am a pure functional consultant. Okay. And display work பாத்தீங்கன்னா நம்ம 3 கொடுத்துறோம். So நம்ம இங்க we can mention 3. And column name also நம்ம 2 கொடுத்துப்போம். Okay, because நம்ம sequence 2 கொடுத்துப்போம். Column name also 2 கொடுப்போம். Okay. And our default accounts value set. So, you have any idea on Oracle SCM technical? Okay, we are mentioning here our default value set code. Okay. And accounts பாத்தீங்கன்னா இப்போ அக்கௌண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நேச்சுரல் செக்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா பிரைமரி பேலன்ஸ் செக்மெண்ட்ங்கிறது அது வந்து கம்பெனியா எடுத்துக்கும். அது வந்து ஆரக்கல் லாங்குவேஜ் மாதிரி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து நேச்சுரல் அக்கௌண்ட். நீங்க எங்கெங்கெல்லாம் நேச்சுரல் அக்கௌண்ட் செக்மெண்ட் யூஸ் பண்றீங்களோ ஐ மீன் லேபிள் யூஸ் பண்றீங்களோ இதை வந்து அக்கௌண்ட்ஸா தான் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அக்கௌண்ட்ஸா எடுத்துக்கும். ஸோ அதுக்காக மென்ஷன் பண்றேன். அண்ட் 7 க்ளோஸ் காலம் நம்பர் அண்ட் சீக்வன்ஸ். ஓகே. அண்ட் 3 பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் சென்டர். ஐ மீன் நாங்க டிபார்ட்மெண்ட் தான் கொடுப்போம் பட் ஆனா காஸ்ட் சென்டர் மீட் பண்ணிப்போம். ஓகே. காஸ்ட் சென்டர் ஓகே. காஸ்ட் சென்டர் டிஸ்கிரிப்ஷன் ஆல்சோ. அண்ட் சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி 2 கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ 3 தான் கிரியேட் பண்ணணும். நம்ம 2 கொடுத்தோம்னா இட்ஸ் நாட் அக்செப்ட். ஓகே.
டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 4 கொடுத்தோம் ஓகேவா. ஸோ நம்ம here we mention have to mention 4 okay. And column segment 3 and default value sets our cost center default value sets okay. This is our value set. And இங்க பாத்தீங்கன்னா um this set ஸோ நம்ம இங்க வந்து நார்மலா நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் மென்ஷன் பண்ணலாம் ஓகேவா. டிபார்ட்மெண்ட் மென்ஷன் பண்ணலாம் காஸ்ட் சென்டர். ஸோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா நீங்க காஸ்ட் சென்டர்லாம் செக்மெண்ட்ஸ் எங்க யூஸ் பண்றீங்களோ ஸோ அது வந்து ஆரக்கிள் பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐ மீன் டிபார்ட்மெண்டா எடுத்துக்கும் ஓகேங்களா. ஸோ காஸ்ட் சென்டர் செக்மெண்ட்ங்கிறது டிபார்ட்மெண்ட் லேபிள் ஓகேவா. அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன்ல இப்போ கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா பிரைமரி பேலன்சிங் செக்மெண்ட் வேல்யூ நீங்க எங்க வந்து நீங்க உங்க டிஸ்பிளேல பிரைமரி பேலன்சிங் பாக்குறீங்களோ ஸோ அதெல்லாம் கம்பெனி. நேச்சுரல் அக்கௌண்ட்ஸ் எங்க பாக்குறீங்களோ ஸோ அதெல்லாம் அக்கௌண்ட்ஸ் ஓகே. அண்ட் காஸ்ட் சென்டர் எங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் டிபார்ட்மெண்ட்ஸ் ஓகே. நம்ம டைரக்டா அங்க காஸ்ட் சென்டர்னு சொல்லிட்டு மீன் பண்ணிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து அந்த செக்மெண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டோம் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்சென்ஸ் ஸ்ட்ரக்சர் இன்சென்ஸ் சொல்லுவாங்க ஓகே. இந்த ஸ்ட்ரக்சர் இன்சென்ஸ் பாத்தீங்கன்னா இங்க தான் நம்ம வந்து சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஐ மீன் ஃபுல்லா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் நம்ம இங்க தான் கொடுப்போம் ஓகே. ஸோ இங்க வந்து இன்சென்ஸ் ஒன்னு நேம் வந்து நம்ம நேம் கொடுக்க வேண்டாம். நம்மளோட ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணோம் இல்லையா கம்பெனிக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஐ மீன் காஸ்ட் சென்டருக்கு அக்கௌண்ட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ ஸ்ட்ரக்சர் அங்கே நம்ம எங்க மீன் பண்ணுவோம். ஸ்ட்ரக்சர் மீன் பண்ணா இங்க வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிரியேட் பண்ண வேல்யூஸ் நம்ம வந்து ரெக்கார்ட் கொடுக்க போறோம் ஓகே. ரெக்கார்டு நீங்க கொடுக்கலன்னா உங்களால இந்த செக்மெண்ட்ஸை யூஸ் பண்ண முடியாது ஓகே. ஸோ இங்க இந்த ஆப்ஷன் பண்ணு ஷார்ட்லேண்ட் ஆலியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல ஐ மீன் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நம்ம அக்கௌண்ட் கம்பெனி காசு மென்ஷன் பண்ணுவோம். பட் என்ன வேணும் பட் ஆனா சூப் ஐட்டமா போடுவோமா. பட் பாத்தீங்கன்னா இப்போ ஐ மீன் அக்கௌண்ட்ஸ் பேயபிள் ஓகே. அக்கௌண்ட்ஸ் பேயபிள்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கு ஓகேவா. அந்த அக்கௌண்ட்ஸ் பேயபிள் பாத்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட் உங்களை எடுத்துக்கணும் என்ன ஆர்டர் அந்த வேணும் சொல்றா. அந்த காஸ்ட் சென்டர் எதை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இங்க மீன் பண்றோம் ஓகே. நல்ல சூப் இருக்கு அதான் வேணுமா. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, ஜொமேட்டோல இருந்து பட்டர் சிக்கன் அல்ல இதே போடுறேன்ப்பா. சைட்டூன் ஐட்டூன் நல்லா இருக்காது. ஜைட்டூன்ல என்ன வேணும் உனக்கு. பட்டர் சிக்கனே இங்க 400 போடுறோம். சார் கேன் யூ ப்ளீஸ் பட்டர் சிக்கன் நான் வேற எதுல இருக்கா பாக்கட்டா. சொல்லுப்பா. ஹலோ. அப்படியா.
ஓகே. அண்ட் அதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ இன்வாய்ஸ் பே பண்ணுறோம். ஓகேங்களா? இன்வாய்ஸ் போடும்போது அந்த நான் சொன்ன அக்கௌண்ட் என்ட்ரின்னு சொல்லிட்டு, ஸோ அக்கௌண்டிங் என்ட்ரியில் வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அக்கௌண்ட்ஸ் பேயபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு என்ட்ரி விழுது. ஸோ அந்த என்ட்ரிக்கு எந்த கம்பெனி என்ன அக்கௌண்ட்டு என்ன காசு என்ட்ரி எடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷனா லைக் எப்படின்னா இந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதுக்கு நேம் கொடுத்துருவோம். அண்ட் வந்து எந்த கம்பெனி எந்த டிபார்ட்மெண்ட் நம்ம அட்டாச் பண்ணிடுவோம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸி வேக் தான். நம்ம வந்து ஓகே, இது நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். அகைன் சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துறேன். அனதர் ஹேஸ் சேஞ்ச் ரோ வித் பிரைமரி. இப்போ என்ன பிரச்சனைனா இப்போ டெப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஆயிடுச்சு. ஓகே, இந்த 3 ஸ்டெப்பும் பண்ண பிறகு நம்ம வந்து டெப்ளாய் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு. ஓகே, நம்ம இது கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட நம்ம கிரியேட் பண்ண கம்பெனி ஆர் காஸ்ட் சென்டர் அண்ட் அக்கௌண்ட் வேல்யூசெட்ஸ்லாம் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகே, இது டெப்ளாய் ஆகி எந்த ஒரு எரரும் வராம ஜீரோ எரர் வந்துருச்சு. ஸோ அது சம்திங் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இந்த இடம் வந்து நம்ம பண்ணல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது கிரியேட்டிங் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் யாரும் எரர் பண்ணாலுமே, ஐ மீன் நம்ம பண்ணா மட்டும் இங்க எரர் வராது. யார் எரர் பண்ணாலுமே ஏதாவது மிஸ் பண்ணாலுமே நமக்கும் எரர் தான் வரும். ஓகே, இன்சென்ஸ்ல ஏதோ எரர் பண்ணிருக்காங்க. திரும்பி நம்ம அப்ளை பண்ணிக்கோ. ஸோ எரர் வந்துச்சுன்னா அது ஏதோ மிஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வார்னிங் வந்திருக்கு. பட் நேம் இங்க வருது, ஆனா இங்க சர்ச் பண்ண அங்க வர மாட்டேன். 100% முடியணும். ஓகேங்களா? அந்த 100% க்ளோஸ் ஆகும்போது எந்த ஒரு எரர் வரக்கூடாது. பட் வார்னிங் வந்துக்கலாம். ஓகே, இட் வில் டேக் சம் டைம்.
ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் தான். அந்த 100% புரியுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான். இன்னும் 1% இருக்கு. லிட்டு கிடைக்குதா இல்லையா?
கொஞ்சம் டைம் ரொம்ப எடுத்துக்கிட்ட டைம். சில இன்சஸ்லாம் அப்படிதான். டெஸ்ட் இன்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சில இன்சன்ஸ் தான் அப்படி இருக்கும். பட் ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, டிப்ளை ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ரன் ஆயிடுச்சு. அண்ட் கிரீன் டிக் காட்டுச்சுன்னா ஓகே, இது கம்ப்ளீட் பண்ணிடுச்சுன்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, டாஸ்க் நேம் பார்த்தீங்கன்னா மேனேஜ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட் வேல்யூ செட்ஸ். அண்ட் ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண வேல்யூ செட்ஸ். ஓகே, ஜிஎல் கம்பெனி. ஸோ இங்கே போயிட்டு மேனேஜ் வேல்யூஸ். நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் வந்து வேற வேல்யூ செட்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுத்து அண்ட் அதை வந்து இன்ஸ்டன்ஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டன்ஸ் ஜாயின் பண்ணி டெப்ளாய் பண்ணி நம்ம வந்திருக்கோம். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா லீகலாக நம்ம வேல்யூஸ் கொடுக்க போறது நம்ம இங்க தான் கொடுப்போம். ஓகேவா? ஸோ இது பாத்தீங்கன்னா கம்பெனி. ஸோ கம்பெனிக்கு நம்ம வந்து 2 வேல்யூஸ் தான் கொடுக்க முடியும். நான் இங்க வந்து இன்னொன்று கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ அதை எடுத்துக்காது. ஏன்னு கேட்டு எரர் வந்துருச்சு. எதனால கேட்டீங்கன்னா த வேல்யூஸ் டூ லாங். ஓகே, பிகாஸ் நம்ம வந்து 2 தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அந்த 2 தான் எடுத்துக்கும். ஓகே, ஸோ நான் இங்கே வந்து 001 மினிட் ஓகே 00ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, 00ன்னு கொடுத்துட்டு இங்கே நான் ஆல் கம்பெனிஸ் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஒன் மினிட், நம்ம இங்கே செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு ஒரு நிமிஷம். ஸ்ட்ரக்சர் போயிட்டு ஐ திங்க் யாராவது ஸ்ட்ரக்சரை மாற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கம்பெனிக்கான இது வரல. கிட்ட தான் இருக்கு. நான் கொடுத்துக்கலாம். வேல்யூ செட்ஸ் கொடுக்க போகிறோம். Out of analysis. Okay, here underscore company. Values create something is missing out. Okay, 01 கொடுத்துட்டு நான் வந்து கம்பெனி சும்மா நாமளும் பண்றேன். கம்பெனி
கம்பெனி நியூஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 02 கொடுக்குறேன். கம்பெனி கம்பெனி இந்தியா. நெக்ஸ்ட் 03 கொடுக்குறேன். கம்பெனி யூரோப். ம், யூரோப்னே கொடுக்குறேன். Okay. நம்ம வந்து வேல்யூஸ் கொடுத்துட்டோம். அண்ட் நம்ம கிரியேட் பண்ண காஸ்ட் செக்டருக்கு நம்ம வேல்யூஸ் கொடுத்துப்போம். எவ்வளோ காஸ்ட் செக்டர்ஸ் இருக்கோ நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஓகே, நம்ம காஸ்ட் சென்டர் பார்த்தீங்கன்னா நம்ம 3 வேல்யூஸ் கொடுத்தோம். 01 ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், 002 ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அண்ட் சேல்ஸ், 003 பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ். 7 crores. அடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட். ஏதோ சம்திங் ஏதோ எரர் ஆயிருக்கு. சரி, ஓகே, வேல்யூஸ் கொடுப்போம். நான் அதை பார்ப்போம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது இங்கே அக்கௌண்ட் டைப்ஸ்லாம் வரும். ஸோ அக்கௌண்ட் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா வரலை. ஏதாவது எரரான்னு தெரியல. ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். எவ்வளோ இருக்கு? என்ன விஷயம் தெரியல. ஐ திங்க் இது வந்து இன்சென்ஸோட எரர் தான் நினைக்கிறேன்.